மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இண்டெக்ஸில் வந்துட்டு ஸ்டாக் வாங்கணும், அந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும். அது நல்ல ஸ்டாக்காக, நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்கில் எந்த கண்டிஷனில் இருக்குது, அது இப்போ லாபத்தில் இருக்குதா, அந்த கம்பெனி இப்போ நஷ்டத்தில் இருக்குதா, அல்லது அந்த ஸ்டாக்கோட ஒரிஜினல் வேல்யூ என்ன, அந்த ஸ்டாக் வாங்கினா நமக்கு பெனிஃபிட் என்ன கிடைக்கும், இப்போ டிவிடெண்ட் கிடைக்குமா, அல்லது இந்த ஸ்டாக்கு விலை கூடுமா குறையுமா, எல்லாரோட நோக்கம் இப்படி தான் இருக்குது. திடீர்னு ஸ்டாக்கில் கொஞ்சம் பணத்தை போட்டு நம்ம டபுள் ஆக்கிக்கலாம், திடீர்னு ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணிடலாம், இல்லை 20% ஏற்றிடலாம்னு எல்லோரும் ஆசைப்பட்டு தான் மார்க்கெட்டுக்கு வராங்க. உண்மையாக ஒரு ஸ்டாக்குன்னா என்ன, அதை எப்படி அனலைஸ் பண்ணுங்கிறத புதுசாக ஸ்டாக்குக்குள்ளே வரவங்களுக்காக என்னுடைய அறிவு கேட்டின விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பொதுவாக எக்ஸ்பர்ட்ஸ் எப்போதுமே எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க. அதாவது டாக்டர்கள் அப்படிங்கன்னா என்னோடய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்ட கொலையாளர்கள்னு சொல்லலாம், அல்ல அங்கீகரிக்கப்பட்ட குணப்படுத்துவர்கள்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பக்கம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. குணப்படுத்துவர்கள் டாக்டர்களும், கொலையாளிகள் டாக்டருங்கிற பொறியில் வளராங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அதுமாரி வங்கிகள்ங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கொள்ளை நிறுவனம். நல்ல பேங்க் இருக்குது, கொள்ளையடிக்கிற பேங்க் இருக்குது, பொய் சொல்லி உங்கள் பணத்தை ஏமாத்துகிற பேங்க் இருக்குது. ஸோ அப்படி தான் இங்கே நம்ம பார்க்கணும் முடிஞ்சு. இதில் எந்தமே நல்லவங்க அப்படின்னு உத்தரவாதம் சொல்லி யாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது. எந்த ஸ்டாக்கும் 0க்கு போகலாம், எந்த ஸ்டாக்கும் 10x 20x போகலாம். அது எல்லாமே டிபெண்ட்ஸ் அவங்க செய்யக்கூடிய செயல்பாட்டை பொறுத்து தான் அமையும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வரணுன்னா ஆரம்பத்தில் சின்ன சின்ன ஸ்டாக்ஸை நீங்கள் பார்த்து வாங்கலாம். அந்த என்ன ஸ்டாக்கை வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காகவும் ஹை மார்க்கெட் ரேட்டு உள்ள ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய நஷ்டங்கள் குறைவாக இருக்கும். ஸ்மால் ஸ்கேல்ஸ், சின்ன சின்ன ஸ்மால் கேப் உள்ள ஸ்டாக்கில் போகும்போது அதனுடைய லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும். அதே போல் நஷ்டம் 0 கூட பார்க்கறது சான்ஸ் இருக்குது. எத்தனையோ ஸ்டாக்கு லிஸ்ட் ஆகிட்டு அது கொஞ்ச நாள் 0 ஆகிருக்கு, அதை நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் இதில் உள்ள ரிஸ்க் என்னென்னு நீங்கள் முதல்ல படித்து தெரிஞ்சுக்கங்க. யார்கிட்டே அதை போய் காசு கூட தெரிஞ்சுக்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல படித்து என்னென்ன ஒரு அடிப்படை அறிவை கற்றுக்குங்க. அதன் பிறகு இதுக்குள்ளே நீங்கள் வாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னு நான் சொல்ல வரல, வரதுக்கு முன்னாடி குறைந்தபட்ச ஒரு அறிவு இதை பற்றி இருந்தால் மட்டும் உள்ளே வாங்க. இல்லைன்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிங்க. நான் என்னோடய பயிற்சி வகுப்பில் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதாவது பல பிரிவுகளில் தொடங்கலான்னு இருக்கிறேன். அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஸ்டாக்லையும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி தேர்ந்தெடுக்கிறத பற்றி நான் உங்களுக்கு பயிற்சி எடுக்க போகிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற ஒரு ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி. ஆக்சுவலாக இந்த பேரை நம்ம வாங்கணும் விற்கணுங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஸ்டாக்னா என்ன, அதை எப்படி நம்ம பார்க்கணுன்னு தான் நம்ம சொல்ல போகிற முடிஞ்சு. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான். இது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லை, எந்த பை செல் காலும் அல்ல. ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நானும் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரும் இல்லை. இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷனல் வீடியோக்காக உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதாக சாதாரணமாக சிம்பிளாக என்ன அறிவு கேட்டியதை ஒரு சாதாரண சாமானியன் புரிஞ்சிக்கிற அளவுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுதான் இங்கே நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஸ்டாக் பேர் நமக்கு இங்கே ஹெச்டிஎஃப்சின்னு வந்துடுது. சரிங்களா, ஹெச்டிஎஃப்சிங்கிற ஸ்டாக் வந்துடுது. ஸோ இதோட மார்க்கெட் கேப் பாருங்கள், இதான் மார்க்கெட் கேப். இந்த மார்க்கெட் கேப்பு இப்போ 11,63,382 கோடி மார்க்கெட் கேப். அதாவது மொத்தம் எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குதோ அந்த ஸ்டாக்ஸை இந்த 750 இந்த அமௌண்ட்டை இந்த 756 டிவைட் பண்ணிங்கன்னா, இது டிவைட் போட்டு 756 போட்டிங்கன்னா அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். அந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு இப்போது கரண்ட்டில் ட்ரேடிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், மார்க்கெட் கேப்னால் இந்த மொத்தம் எத்தனை ஸ்டாக்கு இருக்கோ அதோட டோட்டல் வேல்யூ, இந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூ தான் இந்த 11,63,380, கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கம்பெனி, லார்ஜ் கேப்பில் இருக்குது இந்த ஸ்டாக் சரிங்களா. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம இவங்க 1.4% இவங்க டிவிடெண்ட் டீல் கொடுத்துருக்குறாங்க. 1.4%ங்கிற டிவிடெண்ட் டீல் இப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூவில் இருக்காது, அந்த புக் வேல்யூவில் கொடுத்துட்ருப்பாங்க. அதை நீங்கள் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா, கொஞ்சம் அறிமுகத்துங்கிறதுனால உங்களுக்கு நான் அறிமுகத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். டீப் லெவல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பின்னாடி நம்ம அதை பற்றி சொல்லுவோம். ஏன்னு வச்சுங்களேன், டீப் லெவல் உள்ளவங்களுக்கு இது தேவைப்படாது, சும்மா சாதாரண மனுஷனுக்கு புரிகிற வகையில் மட்டும் அதை கொண்டு போயிட்டுருக்குறேன். சரிங்களா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ கடந்த ஒரு வாரமாக நீங்கள் அந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், -10% உங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கும். அதாவது -10% உங்கள் பணத்தில் குறைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாக் இப்போது இறங்கிக்கிட்டே வருது. எவ்வளோ இறங்குது அப்படிங்கிறதுனா பார்த்தீங்கன்னா, தோராயமாக இன்றைக்கி மட்டும் 3.34% சரியான அடி அடிச்சிருக்காங்க. பேங்க்கில் ஏதோ பிரச்சனை இருக்கான்னு தெரியல, அல்லது இந்த ஸ்டாக்கை ஏன் விற்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இப்போ கடந்த ஒரு வாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% நஷ்டத்தில் இருப்பீங்க. இதே ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்ம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருந்தாலும், இந்த மார்ச் இன்றைக்கி 26ங்களா, கடந்த மார்ச் 25 நீங்கள் வாங்கியிருந்தாலும் 16% நீங்கள் நஷ்டத்தில் இருப்பீங்க.
ஸோ நீங்கள் பேங்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருந்தா கூட உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 6% கிடைக்கும். ஆனால் அது கூட இது கிடச்சிருக்காது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து போட்ட உடனே அள்ளிடலாம், நம்ம பெரிய பணக்காரன் ஆகலாங்கிற கனவோட வரவங்களுக்கெல்லாம் இது போல் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அவங்களுக்கு அது மிகப்பெரிய இடியாக இருக்கும். உங்களுடைய போட்ட முதலீட்டிலே நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா அதில் 16% குறைவாக இருக்கும். இப்போ வந்து கடந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 6% வச்சு வட்டியாக கிடச்சிருக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. இது வந்து இந்த ஸ்டாக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. வந்து இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு என்ன சொல்ல வரோம்னா, நம்ம வந்துட்டு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்குது, அடுத்தது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இருக்குது, அதர்ஸ் இருக்குது, பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது. அதாவது டொமஸ்டிக்கில் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி, இன்னும் பல பேர் இந்த ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க லம்சம்பாக ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து போட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு ஒரு லைசன்ஸ்டு அத்தாரிட்டியாக இருப்பாங்க. சாதாரண ஆள் அதில் வந்து நீங்கள் போய் அத்தாரிட்டி எளிதாக நீங்கள் வந்து உள்ள அத்தாரிட்டி வாங்க முடியாது. நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் இந்த இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு, இதுக்கு சரியாக ப்ராசஸ் இருக்குது. அதில் செபியில் நீங்கள் அதை அறிவுறுத்தல் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போகலாம். அந்தவங்க வந்து 37% வச்சுருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் 0. ப்ரொமோட்டர்னால் இதை நம்பி ஆரம்பத்தில் இந்த பேங்க்கை நம்பி தொடங்குனதுக்கு உதவி செய்த எல்லாருமே வந்து விற்றுட்டாங்கன்னு நினைக்கிறோம். வந்து ப்ரொமோட்டர்ஸ் இப்போ 0 இருக்குது, யாரும் ப்ரொமோட்டர்னு இல்லை. ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னா சொன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த 47% வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இருக்க மொத்த ஸ்டாக்கில் 47. இப்போ 100 ஸ்டாக்கு மொத்தம் வச்சுக்கிட்டா 47 ஸ்டாக்கு அவங்க மட்டும் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க நினச்சாங்கன்னா இந்த ஸ்டாக்கை என்ன வேணாலும் பண்ணலாம். இதை வச்சு அவங்க பேங்க் நிஃப்டியை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும். இனி படைக்கக்கூடாதுனால அரசாங்கம் சில சட்டங்கள் எடுத்துகிட்டு இருக்குது. அதுதான் இந்த 47.6% வந்து இந்த ஒரு இன்ஸ்டியூஷனல் மட்டும் வச்சுருக்காங்க. ஒன்றுன்னா பல இன்ஸ்டியூஷனல்ஸ், அது ஃபாரினர்ஸில் உள்ளவங்க வச்சுருக்காங்க. இந்த இன்ஸ்டியூஷனல்ஸ் என்ஆர்ஐயாக இருக்கிறவங்களுக்கும் அவங்க இன்ஸ்டியூஷன் தான் வருவாங்க. அவங்களும் ஒரு ஹை கேபிட்டல் வச்சு வரும்போது இந்த மாதிரி ஒருத்தர் அதர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மள மாதிரி சின்ன சின்ன கம்பெனி வச்சுருக்காங்களோ அதர்ஸில் வந்துடுவாங்க. பப்ளிக் இன்வெஸ்டர்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த பப்ளிக் இன்வெஸ்டர்ஸை தான் பொதுமக்கள் ரிட்டைலர்ஸ் எல்லாம் உள்ளே வருவாங்க. வந்து ஸோ அவங்கெல்லாம் வந்து கம்மியாக அவங்க வச்சுருக்க பார்த்தீங்கன்னா 12% வச்சுருக்காங்க. 100 ஸ்டாக் இருக்குன்னா 12 ஸ்டாக் தான் அவங்ககிட்ட இருக்குது. கவர்மெண்ட் வந்து 0 வச்சுருக்கு. கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் நம்ம கவர்மெண்ட்டு இந்த ஸ்டாக்கில் ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணலங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ இது மொத்தம் அதிகபட்சம் வச்சுருக்குது 47% எஃப்ஐயும் 37% வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். 2 பெரிய நிறுவனங்கள் தான் அந்த ஸ்டாக் வச்சுருக்காங்க. சாதாரண மக்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது, வெறும் 12% தான் இருக்குது. இப்படி உள்ள இந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு இதோட ஸ்டாக்ஸோட க்ரோத் என்னங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்குள்ளே போய்ட்டு இதெல்லாம் படிக்கணும். இது வந்து பிக் சப்ஜெக்ட்டு. இது எக்ஸ்பர்ட்டு சொல்கிறது. இது உங்களுக்கு நாம் சொன்னாலும் அவ்வளோ உங்களுக்கு வழங்குற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை. அதை நான் உங்களுக்கு எப்படி சொன்னால் எளிதாக விளங்குங்கிறத நான் பின்னாடி வரக்கூடிய விடைகளில் சொல்கிறேன். நான் வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் படிக்கணும்னா அதை நீங்கள் அதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த இன்னும் சில விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்குது. இந்த கம்பெனியில் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குங்கிறது அதில் பார்க்கலாம் வந்துட்டு. ஸோ இந்த இதில் வந்து வந்துட்டுருக்கோம் வந்து அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் கேபிட்டல்ஸ்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் பார்த்தீங்கன்னா அவங்க விளக்குவாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்ல வரேன். நான் வந்துட்டு இந்த ஸ்டாக் என்னோடய மார்க்கெட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனலைஸில் போயிடும் மார்க்கெட் ஓட்டுரு. இதில் டெக்னிக்கலில் போய் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு இன்றைக்கி ஸோ இதை எங்கே விட்டுருவோம். இப்போ நம்ம இதில் என்ன சொல்ல வரோன்னா, இப்போ வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூன்னு போட்டு பார்த்தீங்களா, இந்த புக் வேல்யூ 364 ரூபா தான். இன்றைக்கி இந்த கம்பெனி இழுத்து முன்னா கூட உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 364 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வாங்குறது வந்து 756 கொடுத்து வாங்குறீங்க. கிட்டத்தட்ட ஸ்டாக் ப்ரைஸோட 2 மடங்கு இருக்குது வந்து. ஸோ இந்த ப்ரைஸில் வாங்கினவங்கலாம் இப்போ விற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் தொடர்ந்து இது விற்பனையிலே போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா அவங்களுக்கு எப்படியாவது போட்ட காசு எடுத்துகிட்டு போனால் போதும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து டாலர் வேல்யூ ரொம்ப இந்தியன் மதிப்பு குறையிறதுனால விற்று வெளியே போய்ட்டுருவாங்க. ஃபேஸ் வேல்யூ ஒன்றுன்னா என்ன சிம்பிளானா என்னோடய அறிவு கெட்டுன்னு சொல்கிறேன். நான் எக்ஸ்பர்ட் வேணால் வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும் இல்லை. இந்த 756ங்கிறதுல வந்துட்டு ஆக்சுவலாக 2 ஃபேஸ் வேல்யூ இருக்கணும். ஆனால் 1 தான் இருக்குது. 1 இருக்குங்க. என்ன சொன்னால் இந்த ஸ்டாக்கு ஓவர் வேல்யூன்னு சொல்கிறாங்க வந்து. அதாவது 364 ரூபா ஸ்டாக்கு 756 ரூபாய்க்கு இப்போது விற்றுட்ருக்காங்க. ஸோ டபுளாக இருக்கிறதுனால சிங்கிள் ஃபேஸ் வேல்யூனால இந்த வந்து ரொம்ப ஓவரான ரேட்டில் இருக்கிற மாதிரி தான் இது தெரியுது வந்து. இந்த ப்ரைஸஸ் வந்து பாருங்கள், புக் இன்ஃபோ 2.15%. ஏதாவது புக் வேல்யூவோட 2.15% அதிகமாக இருக்குது.
ஸோ இது ரொம்ப ஹை விலை கொடுத்தா நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆனால் இந்த விலைக்கு வருமாங்க தெரியல. இதுதான் அந்த ஐபிஓவில் கிடைச்ச அந்த ப்ரைஸ், அந்த கம்பெனியோட ஆர்டர் படி. பாக்கி எக்ஸஸ் தான் நீங்கள் வாங்கி விற்கிறது வந்து உங்ககிட்ட வாங்கினவன் இன்னொருத்தன் விற்றுட்டு போயிடுவான், இன்னொருத்தன் விற்று போயிடுவான். இப்படி தள்ளி விட்டே போயிட்டு இருப்பான். எவன் கடைசியில் ஏமாறுறானோ அவன் தெரியல துண்டை போட்டு போக வேண்டியதான். அதான் அந்த ஸ்டாக் ஓடுது. ஸோ ஆர்ஓசிஇ, இந்த ஆர்ஓஇங்கிறதுலாம் வந்து இந்த ரேட் ஆஃப் இன்கம் சொல்லுவாங்க வந்து. அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் உள்ளவங்களுக்கு தெரியும். நமக்கு அதை உங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி சொல்ல எனக்கு தெரியல எனக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது பாருங்கள், 1 வீக்குக்கு 10% சொன்னது வந்து 1 மந்த்துக்கு 16% நஷ்டம், 3 மாதம் வந்து 24% நஷ்டம், 6 மாதம் வந்து 20%, 9 மாதம்னா 23%. ஓவரால் இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3% லாபமாக இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. இதோட லாங் டேர்முக்கு நீங்கள் வச்சிங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு லாபம் வந்திருக்கும். ஷார்ட் டேர்முக்கு ஃபுல்லுமே நஷ்டம் தான். ஷார்ட் டேர்மில் யாரெல்லாம் வாங்கினாங்களோ எல்லாருக்குமே சுவாகா தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் என்ன கண்டிஷனில் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ண நமக்கு தேருமா, நம்ம எப்போ அதை இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ நான் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 2 to 5% கிடைக்கிற மாதிரி உள்ள ஸ்டாக்கை நீங்கள் மாதம் தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இதை வந்து ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க. வந்து லாங் டேர்ம் பண்ண நினைக்கிறவங்க வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு பார்த்துட்டு அட்வைசர் கேட்டுட்டு அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கொண்டு போவாங்க வந்து. ஸோ நீங்கள் இதில் செய்ய வேண்டியது என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு லாங் டேர்மா, ஷார்ட் டேர்மா, அல்லது நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங் வந்து 1 மாதத்துக்கு வரைக்கும் வாங்கி வச்சுட்டு அதை நேராக ஸ்பாட் ட்ரேடிங்கில் வாங்குவாங்க. 1 மாதம் வச்சுப்பாங்க, லாபம் வருதோ நஷ்டம் வருதோ 1 மாதத்தில் விற்றுட்டு அடுத்தடுத்த ஸ்டாக் மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க வந்து. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்குக்கு தற்போதைய சூழ்நிலை இது ஏற்றத்தகுந்த ஸ்டாக் அல்ல ஹெச்டிஎஃப்சி. இது வந்து பை செல் கால் கிடையாது வந்து. ஸோ இங்கே நான் இருக்கக்கூடியதை உங்களுக்கு ஜஸ்ட் விலைக்கு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இப்போதைக்கு ஏன் இந்த மாதிரி கீழே போகுதுங்கிறத வந்து நீங்கள் இது சம்மந்தமான நியூஸில் போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அந்த பேங்கில் என்ன பிரச்சனை நடக்குங்கிறது நமக்கு தெரிய வராது. ஏன்னா அதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க. நீ ஏன்டா அதை வீடியோ சொல்லி வச்சுக்க, நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன் நான் வந்து. மற்றபடி எனக்கு இந்த பேங்க்காரங்க எனக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா அதை கொடுத்து சொல்லுங்கன்னு சொல்லலாம் வரல வந்து. ஸோ நம்ம இப்போது இந்த ஸ்டாக்ஸை வந்து ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா, ரெவென்யூ க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் இந்த இதை சொல்கிறாங்க பாருங்கள், கிட்டத்தட்ட குறைஞ்சிட்டு தான் வருது வந்து ரெவென்யூ க்ரோத் வந்துட்டு. கார்ப்பரேட் ஆக்ஷனுங்கிறது பார்த்திங்களா, இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க வந்து. இதில் வந்து அப்கமிங் வந்து இப்போதைக்கு எதுவும் இல்லை. டுடே அப்கமிங்ஸ் என்ன போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எபோட் கம்பெனி, இந்த கம்பெனி வந்து ஒரு லார்ஜ் கேப்பு பாருங்கள், ப்ரைவேட் பேங்க்கு செக்டார் வந்து பொறுத்த வரைக்கும். ஸோ பிஎஸ்சியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் போட்டிருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸை வாங்கணுமாங்கிறத நீங்கள் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் பார்த்து கேட்டுக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுபோல் பல கம்பெனிகள், பல இண்டஸ்ட்ரிகள் இருக்குது. அதில் எந்த இண்டஸ்ட்ரி நம்ம தேர்ந்தெடுக்கணும், அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போய் பண்ணால் நம்ம லாபகரமாக அதை கொண்டு போக முடியுங்கிறத, அந்த குறைந்தபட்ச கல்வி தகுதியும் அந்த அறிவும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரணும். இல்லைனா வெறுமனேன்னு மற்றவங்க சொல்கிறாங்கன்னு இந்த மாதிரி போட்டிங்கன்னா போட்ட காசெல்லாம் போயிடும். ஏன்னா இங்கே வந்து ஸ்டாக்குங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு கிடையாது. ஒரு மிகைப்படுத்தி சொல்லி இங்கே இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ் அதை ஹைப் பண்ணி ஏற்றி தான் உங்களுக்கு விற்க வைப்பாங்களோ இருந்துச்சு. நீங்கள் விளையாடுறதுனால அந்த கம்பெனியோட விளையாடுறதா அர்த்தம் இல்லை வந்து. அவன் பேங்க்குக்காரனுக்கு 364 ரூபா தான் ஒரு ஸ்டாக்கோட பேங்க். நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி அடைச்சி போட்டோன்னா உங்கள்கிட்ட 1 லட்சம் ஸ்டாக் இருந்தாலும் இந்த 364 ரூபா தான் கொடுப்பான். பாக்கி நீங்கள் 750 ரூபா 56 ரூபா வச்சுருக்கேன்னா அங்கே போய் அதெல்லாம் பேசவே முடியாது. இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் வந்து புக் வேல்யூ என்ன, கரண்ட் ப்ரைஸ் என்னங்கிறத பார்க்கணும். புக் வேல்யூ என்னவோ அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். கரண்ட் ப்ரைஸோட புக் வேல்யூ கம்மியாக உள்ள ஸ்டாக்ஸ் கிடைக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்ல. நான் வந்து நீங்கள் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்கணும், ஃபண்டமெண்டலாக என்ன நீங்கள் பார்க்கணுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்லுவோம். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஸ்டாக்னால் என்ன, அந்த ஸ்டாக்கை வந்து எப்படி நம்ம வந்து இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் டீட்டெயில்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இந்த ஸ்டாக்ஸ் எஃப்&ஓவில் இருக்குது. இதோட ட்ரேடிங் மார்ஜின் பண்ணுறதுக்கு இது ஒரு நியூஸாக இருக்கான்னு பார்க்கணும், உள்ளே நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்று படித்து பார்க்குற டைமில் நமக்கு வந்து அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன கண்டிஷன் சொல்லிட்டு எல்லா பக்கம் பார்த்தாலும் சகப்பாக தான் இருக்குது, ரத்தம் வடிதுன்னு நினைக்கிறேன். ரேட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பை கொடுத்துருக்குறாங்க, 92% பை கொடுத்துருக்குறாங்க. ஹோல்டு வந்து 7% இப்படி சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இன்ஸ்டியூஷனில் அவங்க கொடுக்கக்கூடிய இந்த அட்வைஸு. இதை நம்பி போகணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நாம் யாரையுமே வந்து இதை வாங்குங்கன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. நீங்கள் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம் வந்துட்டு. இதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய அந்த பேங்க் இண்டஸ்ட்ரியில் கம்பேரிசன், பீர் கம்பேரிசன் சொல்லி போட்டிருப்பாங்கன்னா பல பேங்க் இருக்கும். இந்த பேங்க் கூட அந்த பேங்க் என்ன ரேட் போய்ட்டுருக்கு, அவங்க என்ன மாதிரி ப்ராஃபிட்டில் இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இதை நீங்கள்
எல்லா பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பார்க்கணும். பேங்க்கை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது எதிர்காலத்தில் நமக்கு சிறப்பாக லாபகரமாக இருக்குமாங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும், அல்லது அதை வேறு மாதிரி செக் பண்ணுறதுக்கு பல சைட்ஸ் இருக்குது, பல ஆப் இருக்குது. அதுக்குள்ளே போய் நீங்களாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு குறைந்தபட்ச எக்ஸ்பர்ட்டாக மாறினா மட்டும்தான் நீங்கள் லாபகரமாக இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் அப்படி தான் தன் நாலேஜை வளர்த்துப்பாங்க. நீங்களும் ஒவ்வொருத்தரும் நாலேஜ் வளர்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட ஆசை. நீ இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம். பட் ஆனால் இந்த பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ என் அறிவு கேட்டின வரைக்கும் சாதாரண மனுஷன் இப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லியிருக்காதா ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே லாபம் நஷ்டம் ரெண்டுமே மாறி வரும். லாபம் மட்டுமே வரும்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க, சரிங்களா? இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 26 ரூபா இந்த பேங்க் லாஸ் ஆகிருக்கு. நேற்று ப்ரைஸ்லேருந்து 26 ரூபா, கிட்டத்தட்ட 3.34%. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி போயிட்டுருக்கு அந்த பேங்க்கு. ஸோ இந்த பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து கலந்து ஆலோசித்து பிறகு நீங்கள் முடிவெடுங்க. ஓகே, இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமை பார்த்தவங்க எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். பிறகு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா பிடிச்ச வீடியோ பாருங்கள். நன்றி.